ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் சீரியஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய 10வது கிளாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 9 கிளாஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா, மேல தெரியிற ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ பிளேலிஸ்ட் உருவாகும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய 9 வீடியோவையும் நீங்க பார்த்துக்கலாம். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம், மறக்காம டேப் சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது தான். நீங்க இந்த வீடியோவ லைக் பண்ணீங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 21 வீடியோவும் என்னால போட முடியும். ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5, 13, 29 அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. அடுத்தும் நம்பர் இருக்கு. என்ன கான்செப்ட்ல இது இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ வர்ற ஆன்சர் கூட 5 × 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. 10 கூட ஒரு 3 கூட்டியிருக்காங்க. ரைட்டா? அப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணி 3 கூட்டுறாங்க அப்படின்னு தெரியுது. அது அடுத்தும் அப்ளை ஆகுதான்னு பாருங்க. 13 2 26ன்னு கிடைச்சிருக்கும். 13 2ஆல பெருக்கியிருந்தீங்கன்னா 26ன்னு கிடைச்சிருக்கும். 26 கூட ஒரு 3 கூட்டினீங்கன்னா 29. அப்போ அந்த கான்செப்ட் 2வதுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ 29 2ஆல பெருக்குங்க 58. அது கூட ஒரு 3 கூட்டுங்க 61. அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். 2ஆல பெருக்கி 3 கூட்டுறாங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. ரைட்டா? அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து என்னன்னு பார்க்கும்போது, ஒரு சீரியஸ்ல இருந்தா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சீரியஸை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 3 படம் மாறி மாறி வருது. ரைட்டா? 3 படம் தான். என்னன்னா சர்க்கிள், ஸ்கொயர், ஸ்டார், இந்த 3 படம் தான் இருக்குது. இதை மட்டும் மாறிட்டே வருது. நீங்க சென்டரை பாருங்க. ஸ்டார் இருக்கு, அடுத்து சர்க்கிள் இருக்கு, அது அடுத்து ஸ்கொயர் இருக்கு. சரியா? அடுத்து ஸ்டார், மறுபடியும் ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன இருக்கும்? ஸ்டார் தான் இருக்கணும். அப்போ நடுவில் ஸ்டார் வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன் எத்தனை இருக்குன்னு பாருங்க. எதுவுமே இல்லை. 1, 2 இது கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ இந்த ஒன்னே ஒன்று தான் இருக்கு. இதுதான் கரெக்டான விஷயம். ரைட்டா? இதை வச்சே எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டார், ஸ்கொயர், ஸ்டார், ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன இருக்கும்? ஸ்டார் தான். நடுவில் ஸ்டார் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஓகே, அடுத்து தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகடையில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு 3 செகண்ட்ல அடிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ரைட்டா? என்னன்னு பார்க்கும்போது, இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க மொதல் 2 பகடையை பாருங்க. 5, 3, 5, 3 2 நம்பர் காமனாக இருக்குன்னா, பேலன்ஸ் ரெண்டுத்துலேயும் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் தான் ஆப்போசிட் நம்பர். சரியா? இங்கேயும் 5, 3, இங்கேயும் 5, 3 அப்படின்னா 4, 2 தான் வெவ்வேறு ஆகுது. இந்த பகடையில் 4, இந்த பகடையில் 2. ரைட்டா? அப்போ 4, 2 தான் ஆப்போசிட்டில் இருக்கும். 4க்கு ஆப்போசிட் நம்பர் என்னன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 2ங்கிறது தான் கரெக்ட். அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு சம் கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனை நான் கொடுத்துட்றேன். கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி இருக்கும் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்குலர் டேபிள் இருக்குது. அதில் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மையத்தை நோக்கி உட்காந்துருக்காங்க. மொத்தம் 6 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சர்க்குலர் டேபிள் போடுங்க. அதில் மொத்தம் 6 பேர் உட்காந்துருக்க மாதிரி சீட்டிங் கொடுத்துடலாம். ஓகே, எல்லாரும் இப்படி உட்காந்துருக்காங்க. ஓகே, மொத்தம் 6 பேர் உட்கார வச்சாச்சா? இப்போ ஒவ்வொரு பாயிண்டாக நான் தமிழில் சொல்கிறேன். அதை பொறுத்து நம்ம படம் வரையலாம். 6க்கு சரியா என்ன பண்ணுறது சொன்னாங்கன்னா, எஸ் இஸ் சிட்டிங் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஆர். அதாவது ஆர் எங்கே உட்கார்ந்துருக்காரோ அவருக்கு இடது பக்கத்தில் 3வது ஆளாக எஸ் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நான் எப்போவுமே இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் இந்த இடத்துல ஆர் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்கிறேன். அப்போ இந்த அம்புக்குறி தான் ஆர் உட்கார்ந்துருக்காரு. அப்போ இது அவருக்கு வலது பக்கம். சரியா? ரைட் சைடு. இதுதான் லெஃப்ட். அப்போ அவருக்கு ஆரோட இடது பக்கத்தில் 3வது ஆளாக உட்காந்துருக்காங்க. அப்போ 1, 2, 3 இந்த இடத்துல தான் 3வது ஆளாக எஸ் உட்காந்துருக்காரு. ஓகே, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பி இஸ் இமீடியட் ரைட் ஆஃப் ஆர். சரியா? என்ன சொல்கிறாங்கன்னா, ஆருக்கு வலது பக்கத்தில் உடனடியாக இருக்கக்கூடிய இடத்துல தான் பி உட்காந்துருக்காங்க. அப்போ ஆருக்கு வலது பக்கம்னா இந்த சைடு. ஸோ பி உட்காந்துருக்குறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர் அண்ட் டு தி இமீடியட் P is sitting immediate right of R to the immediate left of D. சரியா? Pங்கிறவர் ஆருக்கு வலது பக்கத்துலையும் Dக்கு இடது பக்கத்துலையும் உட்காந்துருக்காங்க. சரியா? அப்போ ஆருக்கு வலது பக்கம்ங்கும் போது இந்த இடத்துல போட்டோம். P உட்காந்துருக்காரு. Dக்கு இடது பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ Dக்கு லெஃப்ட் சைடுனா B. ஓகேவா? அதாவது
பி என்பவர் ஆருக்கு வலது பக்கத்திலும் டிக்கு இடது பக்கத்திலும் உட்கார்ந்துருக்காருன்னா இந்த 2 இடத்துல தான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். பேலன்ஸ் இன்னும் 2 பிளேஸ் இருக்குது, இதை பொறுத்து எடுத்துடலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எம் இஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஆர். எம் என்பவர் ஆருக்கு உடனடியாக இடது பக்கத்தில் உட்கார்ந்துள்ளார். அப்போ ஆருக்கு இடது பக்கம்னா இந்த இடம் தான். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் மட்டும் போடாமல் இருக்கிறோம்? கே மட்டும் போடாமல் இருக்கும், அதை மட்டும் போட்டாச்சு. ரைட்டா? இப்போ கணக்கில் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா who is sitting third position from the left of D. ரைட்டா? டிக்கு இடது பக்கத்தில் 3வது ஆளாக அமர்ந்திருப்பவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிக்கு இடது பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைடு இப்படி போகிறோம். சரியா? அப்போ 1 2 3. அப்போ 3வது ஆளாக எம் தான் உட்காந்துருக்காங்க. எம் தான் சரியான ஆன்சர். ஓகே. அடுத்தும் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லேருந்து தான் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சீரியஸ்லேருந்து கேட்டாங்கனாலே எனக்கு சொல்லியிருக்கிறேன், எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய எழுத்து, எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய 2வது எழுத்து இப்படி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. இங்கே மொத வார்த்தையில் கேள்விக்குறி. சரியா? கேள்விக்குறி இருக்குது. 2வது வார்த்தை, 3வது வார்த்தை, 4வது வார்த்தை தெரியுது. ரைட்டா? 2வது வார்த்தையில் எழுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹச். ரைட்டா? 3வது வார்த்தையில் எழுத்து ஜே. 4வது வார்த்தையில் எழுத்து எல். அப்போ ஹச்சுங்கிறது ஹச்சிலேருந்து 2 எழுத்து கூடுச்சுன்னா ஜே. ஜேலேருந்து 2 எழுத்து கூடினீங்கன்னா எல். சரியா? அப்போ 2 எழுத்தாக கூடியிருக்கு. சரியா? அப்போ எதுலேருந்து ஒரு 2 கூட்டினா ஹச் கிடச்சிருக்கும்? எஃப்லேருந்து ஒரு 2 எழுத்து கூட்டினீங்கன்னா ஹச் கிடச்சிருக்கும். ஸோ வார்த்தையில் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப். ரைட்டா? அடுத்து 2வது எழுத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியா? 2வது எழுத்து இதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஃப் அப்படின்னு தெரிஞ்சிச்சா, நான் இந்த ஓரமாக எழுதி வச்சுக்கிறேன் எஃப். இப்போ எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய 2வது எழுதுங்க. டேஷு, அடுத்து எல்லு, அடுத்து என்னு, அடுத்து பி. சரியா? எல்லிலேருந்து 2 கூடி இருக்கு, எண்ணிலேருந்து 2 கூடி இருக்கு, இதுவும் 2 தான். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து 2 கூடுனா எல்லு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜேலேருந்து 2 கூடுனா. ஓகேவா? அப்போ என்னன்னா 2வது எழுத்து ஜே. ஓகே. இது எஃப் ஜே. ஓகே. அடுத்து எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய 3வது ஆப்ஷனை பார்த்துடலாம். இப்போ எஃப் ஜே வச்சு ஆரம்பிக்கக்கூடிய ஆப்ஷன் 2 தான் இருக்குது பாருங்க. அப்போ ஆப்ஷன் 2வும் ஆப்ஷன் 4ஐயும் எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் 1ஐயும் 3ஐயும் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேஜி எஃப்ஜேசி அப்படின்னு கிடச்சிருச்சு. 4வது லெட்டர் மட்டும் மாறுது. சரியா? 4வது லெட்டர் மாறுது. அப்போ டைரெக்டாக நீங்கள் 4வதை மட்டும் பாருங்கள். எல்லா வார்த்தைகள்லையும் இருக்கக்கூடிய 4வது எழுத்தை மட்டும் பாருங்கள். இதுக்கு தெரியாது, 2வது இதுக்கு ஜே, அடுத்து 3வது இதுக்கு எல்லு, 4வது எழுத்துக்கு என். சரியா? 4வது வேர்டுக்கு என். அப்போ எப்படி கூடுதுன்னு பாருங்கள். இதுவும் 2 தான் கூடுது. அப்போ என்னென்னா ஹச்சிலேருந்து 2 லெட்டர் கூடனா தான் ஜே கிடச்சிருக்கும். ஸோ எஃப்ஜே ஆப்ஷன் 3வது லெட்ரு 2த்துக்கும் காமனாக இருக்குது. எஃப்ஜேசி. சரியா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹச் தான் வந்துருக்கும். ஸோ இதுதான் கரெக்டு, எஃப்ஜேசிஹெச். ஓகேவா? எழுத்து, 2வது எழுத்து, 3வது எழுத்து, 4வது எழுத்துன்னு கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். வேறு எதுவுமே இல்லை. அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிலாஜிஸ்ட்லேருந்து ஒரு கொஸ்டின். இதுக்கு படம் வரைய தெரியணும். இதனுடைய பேசிக்ஸ் வீடியோலாம் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. ஒரு படம் எப்படி வரையணும்னு தெரிஞ்சாதான் நமக்கு தெரிய முடியும். ரைட்டா? ஃபஸ்ட்டு ஆல் அப்படின்னு வச்சு ஆரம்பிச்சிருச்சுனாலே ஒரு பெரிய வட்டம், அதுக்குள்ளே ஒரு சின்ன வட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் அப்படின்னு வச்சு ஞாபகம் வந்துருச்சுனாலே பெரிய வட்டம் சின்ன வட்டம் கான்செப்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதை சின்ன வட்டத்தில் போட்டுக்கோங்க, மிச்சம் இருக்கக்கூடியதை பெரிய வட்டத்தில் போட்டுங்க. சரியா? ஆல் க்ளவுஸ் ஆர் பேட்ஸ். அப்போ க்ளவுஸும் பேட்ஸும் தான் போட போகிறோம். அப்போ ஒரு பெரிய வட்டம் ஒரு சின்ன வட்டம். ஓகேவா? சொல்லியிருக்க ஆளுக்கு பக்கத்தில் இருக்கிறது க்ளவுஸு, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது பேட்ஸ் போட்டோமா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் ஸ்டெம்ஸ் ஆர் பேட்ஸ். சரியா? அப்போ பேட்டுங்கிற வட்டத்துக்குள்ளேயே என்ன இருக்குது? ஸ்டெம்பும் இருக்குது. சரியா? போட்டாச்சு. அடுத்து ஆல் பேட்ஸ் ஆர் பால். பேட்டு பால்குள்ளே இருக்குது. அப்போ பேட்டுங்கிற வட்டம் பாலுங்கிற வட்டத்துக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். போட்டிங்களா? இப்போ இதை வச்சு படம் பார்க்கலாம். ஆல் ஸ்டெம்ஸ் ஆர் பால்ஸ். ஸ்டெம்புங்கிற வட்டம் பாலுங்கிற வட்டத்துக்குள்ளே தான் இருக்கா? ஆமாம், இருக்குது. கரெக்டு. ஸ்டெம்புங்கிற வட்டம் பேட்டுக்குள்ளே இருக்குது, பேட்டு பால்குள்ளே இருக்குது. அப்போ எல்லாமே பால்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. அப்போ என்னென்னா கன்க்ளூஷன் கரெக்டு. அடுத்த முடிவுரை என்னன்னு படிங்க. சம் பால்ஸ் ஆர் க்ளவுஸ். சரியா? சம் பால்ஸ் ஆர் க்ளவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலுங்கிற வட்டம் க்ளவுங்கிற வட்டத்தோடைய தொடர்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. சரியா? இருக்குது. ஸோ அதுவும் கரெக்டு தான். அடுத்து சம் க்ளவுஸ் ஆர் ஸ்டெம்ஸ். க்ளவுக்கும் ஸ்டம்புக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 வெவ்வேறு வட்டம். இது தனி வட்டம், இது தனி வட்டம். சரியா? ஸோ இது 2த்துக்கும் தொடர்பு இல்லை. ஸோ இது தப்பு. அப்போ 1, 2 பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஒன்லி கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷன்.
அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பேப்பர் எம்பீடட்லேருந்து ஒரு கொஸ்டின். எம்பீடட்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு படம் கொடுத்துருக்காங்களா, இந்த படத்தில் கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை அப்படி தூக்கி வைக்க முடியுங்கிறத பார்க்கணும். அப்போ என்னென்னா அப்சர்வேஷன் தான் முக்கியம். இந்த செகண்ட் ஆப்ஷனை பாருங்கள், 4 ஆப்ஷன் நீங்கள் முதல்ல பார்த்துருங்க. பார்த்துட்டிங்களா? பார்த்துக்கோங்க. இதில் இந்த செகண்ட் ஆப்ஷனை அப்படியே தூக்கி வைக்கணும். சரியா? வைக்க முடியுதான்னு தான் செக் பண்ணணும். வளைச்சோ மாற்றியோ ரொட்டேட் பண்ணியோலாம் வைக்கக்கூடாது. அதில் எப்படி இருக்கோ அப்படியே தூக்கி வைங்க. எந்த இடத்துல வைக்கலாம்னா இந்த இடத்துல வைக்கலாம். ஓகே, இந்த இடத்துல அப்படியே வைக்க முடியுதா? ஸோ இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்து 8வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனாலஜிலேருந்து ஒரு கொஸ்டின். அனாலஜிலேருந்து கேட்டாங்கனாலே ரெயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க. சாரி, ஒரு நிமிஷம். ரெயின் அப்படிங்கிறத இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னென்னா ரெயின் அப்படிங்கிறத எழுதிக்கங்க. RAIN அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதுக்கடுத்து இஸ்ட் வச்சுருக்கிறாங்க. இஸ்ட் வச்சாலே அனாலஜி கொஸ்டின். அதை எப்படி சொல்லுதாங்கன்னா SZJM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது இதுலேருந்து எவ்வளோ கூடியிருக்குன்னு பாருங்கள். ஆர்லேருந்து ஒரு லெட்டர் கூடியிருக்கு, ஏலேருந்து ஒரு லெட்டர் குறைஞ்சிருக்கு, ஐலேருந்து ஒரு லெட்டர் கூடியிருக்கு, அடுத்து Nலேருந்து ஒரு லெட்டர் குறைஞ்சிருக்கு. ரைட்டா? அப்போ +1 -1 +1 -1 கான்செப்டில் இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் ஃபால் அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்கிறாங்க. ஜம்ப் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ ஜம்ப் அப்படிங்கிறத எழுதிக்கங்க. எழுதிட்டிங்களா? அப்போ +1, ஜேக்கு அடுத்த லெட்டர் K, அடுத்து -1, யூலேருந்து ஒரு லெட்டர் குறைஞ்சிங்கன்னா T, அடுத்து +1, எம்லேருந்து ஒரு லெட்டர் கூட்டினீங்கன்னா N, அடுத்து -1, டீலேருந்து ஒரு லெட்டர் குறைச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? O. அப்போ KTNO அப்படிங்கிறது தான் கரெக்ட். +1 -1 அடுத்து -1 அடுத்து என்னன்னா +1 அடுத்து -1. ஓகேவா? இது வந்து -1. ஓகே, இந்த கான்செப்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 9வது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இந்த கொஸ்டினில் நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பார்த்தோன்னே உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியணும். சரியா? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது 78 13 வகுக்கும். ஸோ வகுத்தலை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? வகுத்தலை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெருக்கலை, வகுத்தல் வரலைன்னா அடுத்து பெருக்கல். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் கண்ணு போக வேண்டியது வகுத்தலை ஏதாவது வகுத்தலில் மாற்ற முடியுமா அப்படிங்கிறது தான் நீங்கள் கண்ணுக்கு போகணும். வகுத்தல் கிடைக்கல, வகுத்தல் பர்ஃபெக்டாக வகுக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா பெருக்கலுக்கு போகணும். சரியா? அப்போ பெருக்கலுக்கு பதிலாக ப்ளஸ் அப்படிங்கிறது அந்த கான்செப்டுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை செக் பண்ண போகிறோம். ஸோ 3 ப்ளஸ் வர இடத்துல பெருக்கல், பெருக்கல் வர இடத்துல ப்ளஸ். சரியா? 78 வகுத்தல் 13 -9 அடுத்து பெருக்கல் வந்திருக்கு, அதுக்கு பதிலாக ப்ளஸ். இந்த ஆன்சர் 126 வருதான்னு செக் பண்ணணும். 1 13 13 6 13 78 6 × 3 18. சரியா? 18 -9 + 117. இதை கூட்டுங்க, 126 வரும். சரியா? இதை கூட்டி கழிச்சு போட்டிங்கன்னா 126 வரும். அப்போ 126 வருது, இங்கேயும் 126. ஸோ கரெக்டாக செக் ஆயிடுச்சு. அப்போ ப்ளஸ்ஸுக்கு பதிலாக பெருக்கல், பெருக்கலுக்கு பதிலாக ப்ளஸ். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதையும் நம்ம சுலபமாக செய்யலாம். மிரர் இமேஜில் எதில் முடிஞ்சுதோ அதுலேருந்து ஆரம்பமாகும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 9ல் முடிஞ்சிருக்கா? ஸோ ஆனால் அது 9லேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்படி ரிவர்ஸில் எழுத வேண்டியது தான். சரியா? ஆனால் என்ன லெஃப்ட் ரைட், இங்கே லெஃப்ட்டில் இருந்துச்சுன்னா ரைட்டில் எழுதணும். ஓகே, இப்போ 9 இருக்கா? அந்த 9ஐ மாற்றி எழுதினீங்கன்னா இப்படி இருந்திருக்கும். ஓகே, அடுத்து ஏ மாற்றி எழுதினீங்கனாலும் அப்படி தான். அடுத்து ஈயை மாற்றி எழுதினீங்க அப்படின்னீங்கன்னா இப்படி எழுதியிருப்பீங்க. ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 அதை மாற்றி எழுதினீங்கன்னா இப்படி போட்டிருப்பீங்க. 5ஐ மாற்றி எழுதினீங்கன்னா இப்படி எழுதியிருப்பீங்க. அடுத்து எல் இப்படி எழுதியிருப்பீங்க. சரியா? அடுத்து 6ஐ மாற்றி எழுதினீங்க அப்படின்னீங்கன்னா இப்படி எழுதியிருப்பீங்க. அடுத்து 2ஐ மாற்றி எழுதினீங்கன்னா இப்படி எழுதியிருப்பீங்க. அடுத்து பிஏ எழுதியிருந்தீங்கன்னா இப்படி எழுதியிருப்பீங்க. யூவை மாற்றி எழுதினாலும் அப்படியே தான். ஜேவை மாற்றி எழுதிங்கன்னா இப்படி எழுதியிருப்பீங்க. ஓகே, அப்போ இதே மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஓகே, நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டியது, ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது இங்கே எப்படி முடிஞ்சுதோ அதே மாதிரி முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை மட்டும் இங்கேருந்து இப்படி ரிவர்ஸில் எழுத போகிறீங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். 9 இப்படி போட்டோம்னா அப்போ அப்படி மாற்றி போடணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். சீரியஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் தான் பாருங்கள். 19 21 அடுத்து என்ன கேள்விக்குறி கேட்டிருக்கிறாங்க. 134
538 அப்படின்னு போயிருக்கு. சரியா? 2692. இந்த இடத்துல என்ன வரும்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணிருங்க, இங்க ஃபர்ஸ்ட் செக் பண்றீங்க. ரைட்டா? எல்லாமே பெரிய பெரிய நம்பரா அடுத்தடுத்து ஆகுது. அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட்ல தான் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் 1ஆல பெருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 கூட்டியிருக்காங்க. சரியா? அப்போ 1 × 19 19 19 + 2 21. சரியா? அடுத்து என்னன்னு பாருங்க, செகண்ட் நம்பரை செகண்டால மல்டிப்ளை பண்றாங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மல்டிப்ளை பண்றாங்க. அப்போ 21 × 2 என்ன கிடைக்கும்னா 42. 42 + 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 44 கிடைச்சிருக்கும். 44 கிடைச்சிருக்கா? இது செகண்ட் நம்பர். இது அதாவது தேர்ட் நம்பரா கிடைச்சிருக்கும். ஓகேவா? தேர்ட் நம்பரா கிடைச்சிருக்கும். என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்பரை 1ஆல பெருக்கிறாங்க. அது கூட 2 கூட்டுறாங்க. சரியா? செகண்ட் நம்பர் கிடைச்சிரும். செகண்ட் நம்பரை செகண்டால பெருக்கிறாங்க. சரியா? 2ஆல பெருக்கிறாங்க. அப்போ 21 × 2 22 42 42 + 2 44 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். இது கரெக்டானு அடுத்த நம்பருக்கு செக் பண்ண கிடைச்சிரும். இது தேர்ட் நம்பர். சரியா? அப்போ இதை என்ன பண்ணியிருப்பாங்க, 3ஆல பெருக்கி மறுபடியும் 2 கூட்டியிருப்பாங்க. அப்போ 44 × 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 132. 132 + 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 134. அப்போ கரெக்டாக தான் கிடைச்சிருக்கு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரும் அதனுடைய பொசிஷன் என்ன, இது 1வது நம்பர்னா 1ஆல பெருக்கிறாங்க, இது 2வது நம்பர்னா 2ஆல பெருக்கிறாங்க, 3வது நம்பர்னா 3வது, 4வது நம்பர்னா 4வது, அப்படி பெருக்கிட்டு அது கூட எக்ஸ்ட்ராவா ஆன்சரை கூட்டுறாங்க. ஓகேவா? 2 கூட்டுறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஆப்ஷன் 44 தான் கரெக்ட். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வடக்கு பார்க்க உட்கார்ந்துருக்காங்க. 7 பேர். இதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் கமெண்ட் பாக்ஸில் இருக்கும், பார்த்துக்கங்க. 7 பேர் உட்கார்ந்துருக்காங்க. வடக்கு பார்க்கனா எப்படி, இப்படி பார்க்க, அங்கே பார்க்க, அம்புக்குறி டைரக்ஷனில் தான் உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு பாயிண்டாக படித்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப். அப்போ எது ரைட் சைடு எது லெஃப்ட் சைடுன்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? வடக்கு பார்க்க உட்காந்துருக்காங்க அப்படின்னா இதுதான் ரைட் சைடு அவங்களுக்கு. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. சரியா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பாயிண்டை படிங்க. ஏ சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் டி. டி சிட்ஸ் எக்ஸ்ட்ரீம் ரைட். ரைட்டா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்டை படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டி என்பவர் வலது முனையின் இறுதியில் அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னா வலது முனையினுடைய இறுதியில டி இருக்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிங்க. ஏ சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் டி. டிக்கு இடது பக்கத்துல 3வது ஆளா ஏ உட்கார்ந்துருக்காரு. அப்போ என்னன்னா 1வது ஆள், 2வது ஆள், 3வது ஆள் தான் யாரு, ஏ உட்கார்ந்துருக்காங்க. வரைஞ்சிட்டீங்க. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஒன்லி 2 people sit between A and F. ரைட்டா? ஏக்கும் எஃப்க்கும் இடையில 2 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ அது வலது பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் ஏக்கும் எஃப்க்கும் இடையில 2 பேர் உட்கார்ந்துருக்கணும். அப்போ என்னன்னா நான் டி இருக்க வேண்டிய இடத்துல தான் எஃப் இருந்திருக்க வேண்டியது இருக்கும். அப்போ போட முடியாதுல்ல. ஸோ அப்போனா இடது பக்கம் தான் அர்த்தம். அப்போ ஏக்கும் எஃப்க்கும் இடையில 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேர் கழிச்சு 3வது ஆளாக யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஃப். இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கும். ஏக்கும் எஃப்க்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இடையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, சரி. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். பி இஸ் இமீடியட். இப்போ மொத்தம் எத்தனை பேர் சொன்னாங்க? 1 2 3 4 5 6 7. 7 பேருக்கும் அம்புக்குறி போட்டாச்சு. சரியா? அப்போனா என்ன அர்த்தம்னா எஃப்ங்கிறவர் லெஃப்ட் கார்னர், டிங்கிறவர் ரைட் கார்னர்னு தெரிஞ்சு போச்சு. ரைட்டா? இப்போ அடுத்து பார்க்கலாம். பி இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் எஃப். ரைட்டா? எஃப்க்கு அடுத்த ஆளே கிடையாது. ஏன்னா மொத்தமே 7 பேர். 7 பேருக்கும் அம்புக்குறி போட்டாச்சு. எஃப்க்கு உடனடியாக அடுத்ததாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பி இருக்கிறாங்க. அப்போ பி போட்டாச்சா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 person சிட் பிட்வீன் சி அண்ட் டி. சரியா? சிக்கும் டிக்கும் இடையில ஒரு ஆள் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ டி இந்த இருக்காரு. அப்போ சி எங்க வச்சோம்னா சிக்கும் டிக்கும் இடையில ஒரே ஒரு ஆள், இந்த இடம் மட்டும் தானே இருக்கு. கரெக்டாக இருந்திருக்கு. சரியா? அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜி இஸ் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஏ. ஏக்கு பக்கத்தில் ஜி கிடையவே கிடையாது. அப்போ ஏக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல ஜி போடக்கூடாது. அப்போ இன்னொரு இடம் காலியாக இருக்குது. இதில் தான் ஜி உட்காந்துருப்பாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ தான். சரியா? சரி, இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா எஃப்க்கும் சிக்கும் இடையில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. எஃப் இந்தா இருக்காரு, சி இந்தா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இடையில மொத்தம் 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ 3 தான் கரெக்ட். ஓகே, எஃப்க்கும் சிக்கும் இடையில மொத்தம் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அடுத்து டிக்ஷனரியிலேருந்து ஒரு கொஸ்டின் தான்.
அக்ஷயா, அபிநயா, அக்ஷயா 2 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்கும் ஸ்டார்ட்டிங் லெட்டர் எதுல ஆரம்பிக்கும்? ஏ, ஏ அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அப்ப யாருக்கு மொத பிரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் அட்டெண்டன்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அடுத்து 2வது லெட்டர பார்ப்பாங்க. அப்போ அபிநயாவுக்கு பி அப்படின்னு வருது. அக்ஷயாக்கு கே அப்படின்னு வருது. அப்போ பியா, கேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான். ஸோ அபிநயா ஃபர்ஸ்ட் நம்பர், அக்ஷயா செகண்ட் நம்பர் அப்படின்னு மாறிடுவாங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய 5 நம்பர்லையும் நம்ம டிக்ஷனரி படி எடுக்க போறோம். அதை நீங்க வந்து என்ன ஆப்ஷன் படி எடுங்க. சரியா? இதை பிரிச்சிருங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டுக்கு அந்த சைடு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுடைய நம்பர்ஸ். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 3 4 3. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத வார்த்தை என்னதுன்னு 4ஆ இருக்கலாம், இல்லைன்னா 3ஆ இருக்கலாம். அந்த 2 மட்டும் செக் பண்ணிடலாம். அப்போ 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா PEACH, ரைட்டா? 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகாக், PEACOCK. 3 லெட்டர் இங்கே சேமா வந்துருச்சு, 4 லெட்டரும் சேமா வந்துருச்சு. 5வது லெட்டர் செக் பண்றோம். இங்க ஹச் வருது, இங்க ஓ வருது. அப்ப யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? ஹச்சுக்கு தான். சரியா? அப்ப 4 வச்சு ஆரம்பிக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 3 வச்சு இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, சரி. இப்போ மொதல் ஆப்ஷனையும் தேர்ட் ஆப்ஷனையும் பார்க்குறீங்க. 4 4. அப்போ 2வது லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் 3 3 ரெண்டுத்துக்கும் சமமா இருக்கு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 5 1ன்னு இருக்கு. அப்போ 5ஐயும் 1ஐயும் மட்டும் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் எந்த ஆப்ஷன். ரைட்டா? அப்போ 5வது என்னன்னு பாருங்க, பென்சில் அப்படின்னு எழுதியிருக்கோம். 1வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனட் அப்படின்னு எழுதியிருக்கோம். மொதல் 2 லெட்டரும் சேமா இருக்கு. இங்க N இருக்கு 3வது லெட்டரா, இங்க A இருக்கு. அப்போ A ஃபர்ஸ்ட் வருமா, N ஃபர்ஸ்ட் வருமான்னு பார்த்தீங்கன்னா A தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏவை குறிக்கக்கூடியது 1வது ஆப்ஷன். அப்போ 4 3 1ன்னு தொடங்கக்கூடிய ஆப்ஷன் தேர்டு தான் கரெக்ட். 1வது ஆப்ஷன் கிடையாது. அடுத்து பிளட் ரிலேஷன்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு சம் தான் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய சம் பார்த்துட்டோம். இந்த மாதிரி மாடல்ல தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டேன்னா, இப்போ G பிளஸ் ஹச் மீன்ஸ் G இஸ் டாட்டர் ஆஃப் ஹச் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ G பிளஸ் ஹச்சில் G இஸ் அப்படின்னு ஆரம்பிக்குதா? G இஸ் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன சிம்பிள்லாம் இருக்குன்னு எழுதிக்கங்க. ப்ளஸ்ஸு, மைனஸ், மல்டிப்ளை இருக்கா? ஜியை பற்றி சொன்னாங்கன்னா சிம்பிளுக்கு முன்னாடி எழுதிருங்க. ஹச்சை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா சிம்பிளுக்கு பின்னாடி எழுதுங்க உறவு முறையை. சரியா? என்ன உறவுலாம் சொல்லியிருக்காங்க? டாட்டர், ஹஸ்பண்ட், பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ரைட்டா? என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸுக்கு முன்னாடி இங்கே எழுதணும். ஓகேவா? இதுவே ஹச்சை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சிம்பிளுக்கு பின்னாடி இங்கே எழுத வேண்டியது இருந்திருக்கும். ஓகேவா? நமக்கு இப்போ ஜியை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டாட்டர் அப்படின்னு எழுதிடுவோம். சரியா? டாட்டர். அப்போ என்னன்னா ப்ளஸ் சிம்பிளுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ அவங்க தான் டாட்டர்னு அர்த்தம். ரைட்டா? அடுத்து மைனஸ் சிம்பிளுக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க தான் ஹஸ்பண்ட். அடுத்து பெருக்கல் சிம்பிளுக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க தான் பிரதர். இதை வச்சு நம்ம இப்போ ரெண்டா எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் A பிளஸ் பி, A பிளஸ் கியூ அப்படின்னு எழுதிக்கிறீங்க. அப்போ ப்ளஸ் சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள என்ன சொல்கிறோம்? டாட்டர் அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ ஏங்கிறது டாட்டர் யாருக்கு? கியூக்கு. அதாவது டாட்டர்னா பொண்ணுன்னு அர்த்தம். ரைட்டா? பெண்களாக இருந்தால் சர்க்கிள் சிம்பிளில் குறிவிட்டுக்கங்க. சரியா? சர்க்கிள் சிம்பிளில். ஆண்களாக இருந்தால் ஸ்கொயர் சதுர வடிவில் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து இங்கே கியூவில் முடிச்சிங்களா? கியூவில் இருந்தே ஆரம்பிக்கணும். கியூ மைனஸ் ஆர். சரியா? கியூ மைனஸ் ஆர். மைனஸ் சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிறது ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ கியூங்கிறது ஹஸ்பண்ட். அவர் ஆண் ஆயிடுவாரா? சரி, யாருக்கு ஹஸ்பண்ட்? ஆருக்கு ஹஸ்பண்ட். அப்போ இவர் ஹஸ்பண்டாக இருந்தால் இவங்க ஒய்ஃப். சரியா? ஆருடைய ஹஸ்பண்ட் தான் கியூனா, அப்போ ஆருங்கிறது ஒய்ஃப். ஓகே, அடுத்து ஆர் பிளஸ் கே அப்படின்னு எடுத்துக்கங்க. பிளஸ். சரியா? ஆர் பிளஸ் கே. பிளஸுக்கு முன்னாடி இருக்கிறது டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். சரியா? பொண்ணு அப்படின்னு அர்த்தம். பெண், மகள்னு அர்த்தம். சரியா? அப்போ ஆருங்கிறது மகள் யாருக்கு? கேக்கு. சரியா? அடுத்து என்னன்னா கே மைனஸ் ஒய் அப்படின்னு இருக்கு. கே மைனஸ் ஒய். ரைட்டா? அப்போ மைனஸ்னா என்ன அர்த்தம்? மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிறது ஹஸ்பண்ட். அப்போ கேங்கிறது ஹஸ்பண்டு யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒய்க்கு. அப்போ ஒய்ங்கிறது ஒய்ஃப். சரியா? ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க இருக்கிறத படி சொல்லுங்க. கே இஸ் ரிலேட்டட் டு ஏ. சரியா? என்ன கேட்குறாங்கன்னா கே என்பவர் ஏக்கு என்ன உறவு அப்படிங்கிறதான். கே என்பவர் ஏக்கு என்ன உறவு. ரைட்டா? அப்போ என்னன்னு பார்க்குறீங்க, ஏவோட அப்பா தான் கியூ, ஏவோட அம்மா தான் ஆர். சரியா? சரி, ஏவோட அம்மா வந்து யாரு? ஆர். ஆரோட அப்பா தான் கே அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? நல்லா பாருங்க, ஏவோட அம்மா ஆர்,
அம்மாவுடைய அப்பா தான் கே. சரியா? அப்போ அம்மாவின் அப்பா அப்படிங்கிறது தாத்தாங்கிறது தான் அம்மாவின் அப்பா அப்படிங்கிறது. ஸோ மதர்ஸ் ஃபாதர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து 15வது என்னன்னு பார்க்கலாம். அனாலஜி இஸ்ட் வச்சு வந்துருச்சுனாலே அது அனாலஜின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்தலாம். ஏஆர்சிஎஸ் அப்படிங்கிறத இஎன்ஹெச்என் அப்படின்னு எழுதியிருக்காங்களா? என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஏலேருந்து 4 லெட்டர் கூடனா இ, ரைட்டா? அடுத்து ஆர்லேருந்து 4 லெட்டர் குறைஞ்சதுன்னா என். சிலேருந்து சரியா, சிலேருந்து 5 லெட்டர் கூடுச்சுன்னா ஹச். எஸ்லேருந்து 5 லெட்டர் குறைஞ்சதுன்னா என். சரியா? அப்போ +4 -4 +5 -5 அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதே கான்செப்ட் தான் இந்த இதுக்கு எடுத்திருக்காங்க. இப்போ மஸ்க் எம்யூஎஸ்கே இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்போ எம்யூஎஸ்கே ரைட்டா? எம்ல இருந்து 4 லெட்டர் கூடுச்சுன்னா கியூ. அடுத்து யூல இருந்து 4 லெட்டர் குறைச்சதுன்னா அதுவும் கியூ தான். எஸ்ல இருந்து 5 லெட்டர் கூடணும். ரைட்டா? 5 லெட்டர் கூடுச்சு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். கேல இருந்து 5 லெட்டர் குறைஞ்சது அப்படின்னா எஃப். ஸோ QQXF அப்படிங்கிறது ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்து சீரியஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. என்னன்னு பாருங்க. TRPN LJ அப்படின்னு இருக்கா? டீல இருந்து 2 லெட்டர் கூடுச்சுன்னா ஆர். ஆர்ல இருந்து 2 லெட்டர் கூடனா பி. பில இருந்து 2 லெட்டர் கூடனா என். என்ல இருந்து 2 லெட்டர் கூடனா எல். எல்ல இருந்து 2 லெட்டர் கூடனா ஜே. அப்ப 2 2 கூடுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? எல்லாமே 2 2 கூடுது. ஜேல இருந்து 2 லெட்டர் சாரி எல்லாத்துலயும் 2 2 லெட்டரா குறையுது. நான் தவறா சொல்லிட்டேன். டீல இருந்து 2 லெட்டர் குறைஞ்சா ஆர். ஆர்ல இருந்து 2 லெட்டர் குறைஞ்சதுன்னா எல்லாத்துலயுமே 2 2 குறையுது. ஓகேவா? 2 2 லெட்டரா குறையுது. அப்ப ஜேல இருந்து 2 லெட்டர் குறைஞ்சதுன்னா ஹச். ஓகே, அப்ப ஹச்ங்கிறது தான் கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கோடிங் டீகோடிங்ல இருந்து தான் ஒரு சம்மு. என்னன்னு பாருங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க. டிஸ்டன்ட் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்டன்ட் ஃபேஸ் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் சேட் அப்படின்னு சொல்றாங்களா. அடுத்து ஃபேஸ் ஸ்டார்ஸ் இதெல்லாம் தமிழில் கொடுப்பாங்கலாம் நினைக்காதீங்க. இது அப்படி என்ன சொல்லிடுவாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபேஸ் என்பதை ஹியூமன் சேட் என்கிறோம் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ரைட். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபேஸ் இங்கே பாருங்க. இதை ஆஸ் இது வரைக்கும் சொல்லிடுவாங்க. கமா போட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு அடுத்து வேற ஒரு வார்த்தை. ஓகேவா? டிஸ்டன்ட் ஃபேஸ் இஸ் கோடட் ஆஸ் ஹியூமன் சேட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபேஸ் அப்படிங்கிறத ஹியூமன் சேட்னு சொல்றாங்க. அடுத்து ஃபேஸ் ஸ்டார்ஸ் இஸ் கோடட் ஆஸ் சேட் ஓவர் பவர் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்டே இங்க பாருங்க. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஃபேஸ் ஃபேஸ். அதே மாதிரி இங்கேயும் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சேட் சேட். சரியா? அப்போ இங்கேயும் ஃபேஸ் ஃபேஸ் சேட் சேடுன்னு இருக்குன்னா அப்போ ஃபேஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேட். கணக்கில் கடைசியாக என்ன கேட்குறோன்னா வாட் இஸ் கோட் வேர்ட் ஃபார் ஃபேஸ். ஃபேஸை வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. சேட். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்து 18வது என்னன்னு பாருங்க. ஒரு அனாலஜில இருந்து தான் ஒரு கொஸ்டின். என்னன்னு பார்த்தீங்கன்னா 169 182ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ப்ராசஸ் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 169 இதை கேள்விப்பட்டோன்னே எனக்கு என்ன தெரியுது? 13 ஸ்கொயர்னு தெரியுதா? அப்போ இந்த 169 கூட 169க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 13. சரியா? 13. 169ஐயும் 13ஐயும் கூட்டினீங்கன்னா 182 கிடைச்சிருச்சு. அப்போ இந்த கான்செப்ட்ல தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ஆனா இங்க கேள்வி கேட்கறது என்ன? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 225 அதை 240ன்னு சொல்றாங்களா? 225 அது கூட 225னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 15. 15 ஸ்கொயர் தான் 225. ஸோ 15. 225 15 கூட்டிங்கன்னா 240 கிடைச்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ரூட் எடுத்து அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அது கூட கூட்டினாங்கன்னா கிடைச்சிரும் அடுத்தது அப்படிங்கிறது. சரியா? அப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கேள்வி. என்னன்னு பார்த்தீங்கன்னா மொதல் நம்பரே என்னன்னு தெரியாது. ஆனால் ஆன்சர் சொல்லிட்டாங்க 306. ரைட்டா? அப்போ நான் பார்க்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 289. 18 ஸ்கொயர் 324 போயிடும். ரைட்டா? அது ஸ்கொயர் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்ற ஆன்சரே 324 போயிடும். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் 324 கூட 18 கூட்டினேன்னா 342ன்னு போயிடும். ஸோ அந்த ஆன்சர் வராது. அப்போ அதுக்கு முந்தின ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17 ஸ்கொயர் தான். சரியா? 17 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 289. அப்போ அது கூட ஒரு 17 கூட்டியிருப்பீங்களா? 289 கூட 17 கூட்டினீங்கன்னா 306. ஓகே, அவ்வளோதான். அதுதான் யோசிக்கணும்.
ஏன் 17 எடுத்தோம்னு பார்க்கும்போது 300 கிட்ட வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 289 தான். சரியா? 300 அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 289 தான். ஸோ 289 தான் கரெக்ட். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். 19வது ஒரு கோடிங் டீகோடிங்ல இருந்தா கொஸ்டின். ட்ரூத் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UQVSI அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, UQVSI அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா Tல இருந்து ஒரு லெட்டர் கூடி இருக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா Rல இருந்து ஒரு லெட்டர் குறைஞ்சிருக்கு. ரைட்டா? அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா Uல இருந்து ஒரு லெட்டர் கூடி இருக்கு. Tல இருந்து ஒரு லெட்டர் குறைஞ்சிருக்கு. Hல இருந்து ஒரு லெட்டர் கூடி இருக்கு. சரியா? அப்போ +1 -1 +1 -1 அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத GHSRன்னு சொல்லிட்டாங்க. ஒயிட்டை எப்படி குறியிடுவீங்கன்னு கேட்குறாங்க. ரைட்டா? அப்போ என்னன்னா +1 -1 கான்செப்ட். அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா +1 Wலேருந்து 1 கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? X. அடுத்து -1 Hலேருந்து ஒரு 1 குறைச்சிங்க அப்படின்னீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும்? G. ரைட்டா? அடுத்து என்ன Iலேருந்து ஒரு லெட்டரை கூட்டினீங்கன்னா J. அடுத்து Tலேருந்து ஒரு லெட்டர் குறைச்சிங்க அப்படின்னா S. அடுத்து ஒரு லெட்டர் கூட்டினீங்கன்னா F. ரைட்டா? XGJSF அப்படிங்கிறது ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். சாரி, ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லேருந்து தான் ஒரு கொஸ்டின் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். 72 3 வகுக்கும். ரைட்டா? ஆனால் அது பெருக்கல்ல இருக்குது. அப்போ பார்த்தோன்னே நீங்கள் என்னென்னா அதை மாற்றாதது தான் முயற்சி பண்ணணும். அப்போ பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தல். 72ங்கிறத 3 வகுக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தல். அப்போ 72 அங்கே பெருக்கல் சிம்பிள் இருக்குது, அதுக்கு பதிலாக வகுத்தல் சிம்பிள் ப்ளஸ் 32. அடுத்து வகுத்தல் இருக்குது, வகுத்தல் 4க்கு பதிலாக பெருக்கல் 4 மைனஸ் அடுத்து என்ன இருக்கும்பாங்க 16. சரியா? ஈக்குவல் டு 136 செக் பண்ண போகிறோம். 72 வகுத்துடலாமா? வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 23 6 4 24. சரியா? 24. அப்போ 24 அப்படின்னு கிடச்சிருக்கும். 32ஐயும் நல்லா பாருங்கள், 32ஐயும் 4ஐயும் பெருக்குங்க, 128 அப்படின்னு கிடச்சிருக்கும். 32 × 4 128 -16. ரைட்டா? அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24ஐயும் 16ஐயும் கழிச்சிங்கன்னா 8ன்னு கிடச்சிருக்கும். ரைட்டா? 8 + 128 என்ன கிடச்சிருக்குன்னா 136. அப்போ ஆன்சர் கிடச்சிட்டு ரெண்டுமே கரெக்ட். ஓகே, அப்போ பெருக்கல் இருக்கக்கூடிய இடத்துல வகுத்தல், வகுத்தல் இருக்கக்கூடிய இடத்துல பெருக்கல். ரைட்டா? இன்னைக்கு 20 கொஸ்டினும் பார்த்துட்டோம். இப்படி நம்ம பார்த்தீங்கன்னா 10 செட்டு முடிச்சாச்சு. ரைட்டா? ஒரு செட்டுக்கு 20 கொஸ்டின், 10 செட்டு 200 கொஸ்டின் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. கன்சிஸ்டண்டாக நாம் மட்டும்தான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ரைட்டாவா? அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்ட காரியத்தில் வந்து நம்ம பின் வாங்கவே போகிறதில்லை. ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்க்கக்கூடிய ஆட்கள் தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் பிரயாணிச்சிருப்பாங்களான்னு கிடையாது. அப்போ காம்படிஷன் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டாம். யார் ஒருத்தர் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி உறுதி. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை போல, இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20 நாள் வீடியோவை நான் கண்டினியூவாக பார்ப்பேன் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கோங்க. ரைட்டா? மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ.